இந்தியாவில் அதிகபட்சம் 2000 ரூபாய் நோட் யூஸ் பண்ணியிருப்போம். அதையும் தாண்டி 5000 ரூபாய் நோட்டு 10,000 ரூபாய் நோட்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் குறைந்தபட்ச அளவில் தான் அச்சடித்து வெளியிட்டிருப்பாங்க. குறைந்தபட்ச காலகட்டத்தில் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிமானிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என் கையில் இருக்க அந்த நோட்டு ஜிம்பாப்வே நாட்டினுடைய நோட்டு 100 கோடி ரூபாய் நோட்டு. இந்த நோட்டு பெரிதளவில் அச்சடிக்கப்பட்டு புழக்கத்துலேயுமே ரொம்ப நாள் இருந்திருக்கு. மங்காத்தா படத்தில் தலை சொல்லியிருப்பாரு 500 கோடிடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 500 கோடி ரூபாய் பணத்தை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவ்வளோ பணம் இருக்கும். பட் அது எல்லாமே இந்த ஒரு நோட்டுக்கு சமம் அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? 500 கோடி ரூபாய் நோட்டுங்க. $5 பில்லியன். ஜிம்பாப்வே நாட்டினுடைய கரன்சி நோட் தான் இது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வேலைக்கு போகலை, யாருமே சம்பாதிக்கலை அப்படின்னா அந்த நாட்டில் எவ்வளோ வீழ்ச்சி இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோ தான் இந்த ஒரு காணலில் பார்க்க போகிறோம். வாங்க ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முழுசாகவே பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஜிம்பாப்வே கரன்சி கிரைசிஸை பற்றி பார்ப்போம். இதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்றத பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கனாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏப்ரல் 18, 1980 தான் ஜிம்பாப்வேக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஜிம்பாப்வேல ரொடேஷியன் டாலர் அப்படின்ற இந்த நோட்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஜிம்பாப்வே டாலர் அப்படின்ற இந்த மாதிரி நோட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் 1.47 யூஎஸ்ஏ டாலர் சேர்ந்தால் தான் ஒரு ஜிம்பாப்வேன் டாலருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷனால் எப்படி இவ்வளோ கம்மியாச்சு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷன் ரேட்னா என்னென்னு பார்ப்போம். இன்ஃப்ளேஷன்ன்றது இன்றைக்கி 1 லிட்டர் பால் பாக்கெட் 35 ரூபாய்க்கு வாங்குறோன்னா அடுத்த வருஷம் இதே நாளில் 38 ரூபாய்க்கு கூட இருக்கலாம். இதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடைப்பட்டு இருக்கிற அந்த 3 ரூபாய் தான் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம்பாப்வேல அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள், அதாவது அதிகமாக இதை எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கிற பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமையும் டொபாக்கோவும் தான். 1991 ஜிம்பாப்வே பிரசிடெண்ட்டாக இருந்த ராபர்ட் மெகாபுவே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராரு. அது என்னென்னா எக்கனாமிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம். 1990 வெள்ளை மக்கள், அதாவது ஒயிட் பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட்ஸு, அவங்க வச்சுருக்கிற, அவங்க ஓன் பண்ணியிருக்க எல்லா நிலத்தையுமே நிலத்தடுப்பு சட்டத்தின் கீழே பிளாக் பீப்புள் கிட்ட கொடுக்குறாங்க ஜிம்பாப்வே அரசு. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பீப்புள் பண்ணக்கூடிய விவசாயமோ இல்லை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விவசாயத்தின்னு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிஷின் எதுவுமே பிளாக் பீப்புள் கிட்ட கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோன் கேட்டு போகிறாங்க பேங்க்ஸில். பேங்க்லேயுமே அவ்வளோ பேருக்கு லோன் கொடுக்க முடியல. இதனால் ஒரு பெரிய கொலாப்ஸே ஆகிடுது. இந்த எக்கனாமிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமால் நடந்த கொலாப்ஸில் 2005 பார்த்தீங்கன்னா 29% தான் ஃபுட் ப்ரொடக்ஷனே நடக்குது ஜிம்பாப்வேல. 80% அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகுது. அதாவது வேலைக்கும் போக மாட்றாங்க, மக்கள் படிக்கவுமே மாட்றாங்க. இதனால் இல்லிட்ரேட் ரேட் அதிகமாயிருச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ரொம்பவே அதிகமாயிருச்சு, கிட்டத்தட்ட 80%. இப்படி இருக்கும்போது தான் 2000 காங்கோ வார் நடக்குது. காங்கோ வாரில் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிடுறாங்க ஜிம்பாப்வே கவர்மெண்ட். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மிக்காக. ஆர்மியில் வேலை செய்கிறவங்களுக்காகவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காகவும் நிறையவே செலவு பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 23 மில்லியன் செலவு பண்ணிடுறாங்க. இதனால் ஒரு பெரிய வீழ்ச்சியே நடக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் பட்டியலில் ஜிம்பாப்வே 157வது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மே டொபாக்கோவும் கோதுமையும் ப்ரொடியூஸ் பண்ணி அதிலேருந்து வர்ற இன்கம் தான். அதுவுமே ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. அமெரிக்கா, யூரோப், IMF போன்ற பல ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க மேலே பொருளாதார தடை போடுறாங்க. ஜிம்பாப்வே கவர்மெண்ட்டுமே மற்ற உலக நாடுகள்கிட்டையும் ஆர்கனைசேஷன்ஸ்கிட்டையும் ரொம்பவே வெளிப்படையாக இல்லாமல் எல்லாத்தையுமே மறைக்கிறாங்க. அதனால் பெரிய பெரிய பணத்தாள்களை வெளியிடுறாங்க. பெரிய பணத்தாள்கள்னால் பெரிய சைஸ் இல்லைங்க, பெரிய வேல்யூஸ். 1 லட்ச ரூபாய் நோட்டு, 10 லட்ச ரூபாய் நோட்டு, 100 ட்ரில்லியன் வரைக்குமே இதை வெளியிடுறாங்க. 100 ட்ரில்லியன்ன்றது கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடிக்கு சமங்க. இவ்வளோ பெரிய வேல்யூவான நோட்டெல்லாம் வெளியிடுறாங்க. பட் என்ன தான் அவ்வளோ பெரிய வேல்யூவான நோட்டை வெளியிட்டாலுமே இதனால் ஒரு யூஸ்மே கிடையாது. ஆனால் அந்த நோட்டுக்கு வேல்யூ இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்றது ஒரு நல்ல கண்ட்ரிக்கு டபுள் டிஜிட்டே போகக்கூடாது. அதாவது 10%க்கு கீழே தான் இருக்கணும், சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கணும். உதாரணத்துக்கு அந்த காலகட்டத்தில் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்திங்கன்னா 6.01% தான். ஆனால் ஜிம்பாப்வேவோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்திங்கன்னா 11.2 மில்லியனாக போயிடுச்சு. அவ்வளோ பர்சன்டேஜாக போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது 2008 நவம்பர் மாதம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேயோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் 79 பில்லியன் பர்சன்டேஜ் ஆகுதுங்க. ஒரு US டாலர் இந்திய மதிப்புக்கு 80லேருந்து 85 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஆனால் ஜிம்பாப்வேயோடைய 206 கோடியே 219,84,028 ரூபாய்க்கு ஈக்குவல் தான் ஒரு டாலர் இருந்துச்சு. ஐ எம் நாட் ஜஸ்ட் கிடிங் வென் ஐ சே திஸ். இது உண்மையிலே நடந்தது 2008 நவம்பர் மாதத்தில். உலக பொருளாதாரத்தில் ஜிம்பாப்வே ரொம்பவே பின்தள்ளி போயிட்டாங்க.
ஒரு டாலருன்றது எவ்வளோ அளவுக்கு அவங்க நாட்டில் பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரெட்டு பாக்கெட் வாங்குறதுக்கு கூட அவங்க கிட்டத்தட்ட 20லேருந்து 30 கோடி செலவு பண்ணணும். அவங்க ஒரு நாளைக்கு 1 ட்ரில்லியன் சம்பாரித்தாலுமே அதை அன்றைக்கி காலையில் சம்பாதிக்கும் போது நைட்டே காலி ஆகிடும். அந்த அளவுக்கும் ரொம்ப மோசமாக இருந்தது. பணத்தாள்களை ஜிம்பாப்வே கவர்மெண்ட் அச்சடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, நிறைய அச்சடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மில்லியன் கணக்கில் அச்சடித்து அதையுமே வேஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அந்த பீரியடில் ஒரு கண்ட்ரிக்கே மொத்தமாகவே 6 ஏடிஎம் தான் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இப்படின்னு நம்ம ஹியூமன் லாங்குவேஜ் இருக்குது. இதை நம்ம கம்ப்யூட்டருக்கு ப்ரொசீட் பண்ணும்போது 0s and 1s மட்டும்தான் கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரியும். அதை கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ட்ரில்லியனும் போது கிட்டத்தட்ட நீங்கள் 10 0 11 0 அதுக்கடுத்து தொடர்ந்து போடணும். அப்படின்னும் போது மிஷின்ஸே கிராஷ் ஆகி நின்றுது. அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2000 3000 பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2000 தாள் ஒரு 1000 தாள் கடையில் கொடுத்துட்டு ஒரு 637 வருதுன்னு வச்சுக்கோங்க. மீதி எவ்வளோ சில்லறை வருதுன்னு நம்மளுக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது ஒரு 2000 3000 எப்படின்னா, நீங்கள் ஒரு 100 ட்ரில்லியன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கடையில் கொடுத்து ஒரு பிரெட் பேக்கெட் வாங்குறீங்க. பிரெட் பேக்கெட்டோடைய விலை 20லேருந்து 30 மில்லியன். ஸோ இதுக்கு மீதி எவ்வளோ சில்லறை கொடுக்குதுன்றதே கன்ஃபியூஸ் ஆகிட்டு, ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009ஆம் ஆண்டு ஜிம்பாப்வே கவர்மெண்ட் கரன்சி நோட் அச்சடிக்கிறத நிறுத்திட்டாங்க கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் நோட்ஸ் எதுவுமே அச்சடிக்கலை. அண்ட் ஆல்ரெடி அச்சடித்த ஒரு சில இந்த 100 ட்ரில்லியன் நோட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2015 எல்லாத்தையுமே டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதில் எப்படி இருந்து ப்ரோ இதிலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அமெரிக்கன் டாலர் இதை யூஸ் பண்ண சொன்னாங்க, இல்லை யூரோப் கண்ட்ரியோடைய இந்த பணத்தாள்களை யூஸ் பண்ண சொன்னாங்க. அப்படி இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்கன் ரேண்டு இந்த மாதிரி பணத்தாள்களை ஜிம்பாப்வே நாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அலோவ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2009ஆம் ஆண்டு முடியும் போது அமெரிக்காவுடைய டாலரை ஜிம்பாப்வே பீப்புள் 95%, சவுத் ஆஃப்ரிக்கா ரேண்டை மீதி 5% பீப்புளும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க.